ஒரு ஒரு மனுஷன் இந்த சமூகத்திலேயே பொருளாதாரத்தினுடைய தேவைகளை அடையணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு ஒரு கண்டிப்பாக சக்தி தேவை. அந்த சக்தியை நாம் விரும்பியோ போராடியோ ஏதோ ஒரு வகையில் கிடைக்கலாம். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், இந்த மனுஷன் ஒரு உழைப்பை ஒரு மனுஷன் கொடுக்குறான் அப்படின்னு சொன்னால், அந்த உழைப்பின் மூலமாக நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய குழந்தைகளையும் நம்முடைய குழந்தைகளுடைய கல்வியினுடைய தேவையும் நம்மளால் கொடுக்க முடியும். அவங்களுக்கு 3 வேளை சாப்பாடு, உடுக்கிறதுக்கு துணி கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவன் உழைக்கிறான். அவன் ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உழைச்சிக்கிட்டே இருக்கிறான். அவனுடைய அந்த பொருளாதார தேவை என்பது கண்டிப்பாக போதுமானதாக இல்லை. ஆனால் வாங்கக்கூடிய சக்தி குறையுதே தவிர அந்த விலைவாசி எல்லாமே உயர்ந்துக்கிட்டே போகுது. கல்வியினுடைய அந்த பணம் என்பது அதிகமாயிட்டே வருது. அதனால் அவனுடைய தேவை என்பது அதிகமாக இருக்குது. இது ஒரு 10 வருஷம் 20 வருஷம் உழைக்கலாம். ஆனால் அதுக்கப்புறமும் அவனுடைய தேவை பூர்த்தி ஆகலை அப்படின்னு சொன்னால் அவன் என்ன பண்ண முடியும்? அவன் ஒற்றுமையாக சேர்ந்து ஒரு போராட்டத்தை தான் கொண்டு வர முடியும். வேறு வழியே இல்லை. அந்த போராட்டமும் இப்போ எப்படி ஆகிப்போச்சுன்னு பார்த்தா, 1991 ஒரு புதிய பொருளாதார கொள்கையை அமுல்படுத்தின பின்னாடி எல்லாமே இந்த மதிப்பூதியம், தொகுப்பூதியம், சிறப்பு காலமுறை ஊதியம், தினக்கூலி, நாள் கூலி, மணிக்கூலி, பகுதி நேரம், இடைநிலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்தினியா செடி மாதிரி அப்படியே விஷ செடி மாதிரி அப்படியே வளர்ந்து இன்னைக்கு அந்த விஷ செடியை ஏறக்குறைய ஒரு 3.5 லட்சம் 4 லட்சம் அந்த ஊழியர்கள் வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால், குடும்பத்தை நிர்வகிக்க முடியாமல் மூச்சு திணறி வேலை பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க யார்கிட்ட கேட்பாங்க? வேறு வழியே இல்லை. எல்லா வகையிலையும் கேட்டு பார்த்தாங்க. அது நிறைவேறாத பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க? போராடுறதை தவிர வேறு வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போராட்டத்துக்கு வராங்க. இந்த போராட்டத்தை பேஷனாகி போச்சு இப்போ அப்படின்னு சொல்லி கொச்சப்படுத்தக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு அரசாங்கமும் அரசியல் கட்சிகளும் பார்க்குது அப்படின்னு சொன்னால், இது எவ்வளவு எதிர்காலத்தில் ஆபத்தாக போய் ஊழியர்களுக்கு முடியும் அப்படின்றத நாம் பார்க்கணும். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பதிவு, என்னைக்காவது நாம் முழு நேர அரசு ஊழியர் ஆயிடுவோமா, அதுக்கு உண்டான எல்லா சலுகையும் நம்ம வாங்கிட மாட்டோமா அப்படின்ற ஒரு ஏக்கத்தோடு வேலை செய்யக்கூடிய பல லட்சக்கணக்கான ஊழியர்களை பற்றியான ஒரு பதிவு. வெல்கம் டு வர்மா ஸ்டுடியோ. நான் உங்கள் தோழர் எஸ் தமிழ்ச்செல்வி. நம்ம நாட்டினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னால், சட்டத்துக்கு முன்னாடி எல்லாருமே சமமானவங்க. அந்த சமமான உரிமையை பெறணும் அப்படின்னு சொன்னால், அந்த உரிமையை பெறுவதற்குண்டான போராட்டங்களை நடத்தி கூட பெற்றுக்கலாம். அல்லது அந்த போராட்டங்களை நடத்துவதற்கு யார் எதிராக தூண்டல் இருக்கிறாங்களோ அந்த தூண்டலுக்கு எதிரானவர்கள் மீது உண்டான போராட்டத்தை நடத்தி கூட நம்ம பெற்றுக்கலாம் அப்படின்னு தான் நம்ம அந்த அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. அப்போ இந்த அரசியல் அமைப்பு சட்டம் சொல்கிற மாதிரி ஏன் அரசாங்கமோ இல்லை மற்றவங்களோ இல்லை அப்படின்ற ஒரு கேள்வி நமக்கு முன்னாடி நிற்குது. இன்னைக்கு சென்னை உள்ளிட்டு மற்ற மாவட்டங்கள் விட்டு எல்லா பகுதியிலையும் இன்னைக்கு போராட்டமாக நடக்கிறத நம்ம பார்க்குறோம். அது விவசாயிகளாக இருக்கட்டும், மற்ற ஆசிரியர்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லை பகுதி நேரம் வேலை பண்ணவங்களாக கூட இருக்கட்டும், அல்லது தொகுப்பூதியத்தில், மதிப்பூதியத்தில், சிறப்பு காலமுறை ஊதியத்தில் வேலை பார்க்குறவங்களா கூட இருக்கட்டும். ஏன் அவங்க அப்படி ஒரு போராட்டத்தை பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வியை இந்த ஆங்கிலேயர் காலத்தினுடைய அடிமை விதி சாசனம் எழுதி வச்ச மாதிரி அடக்குமுறையை கையாளுறதை விட்டுட்டு இவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குதுன்றதை கூப்பிட்டு பேசினாங்கனாலே அது சரியாயிடும். ஏன்னு சொன்னால் எல்லா விதமான போராட்டங்களையும் வேறு வேறு வழியில் நடத்திட்டு வேற முடிவே இல்லைன்ற பட்சத்தில் தான் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கே வராங்க. இன்னைக்கு ஒரு பொதுமக்கள் ஒரு பக்கம் இவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பத்த மாட்டேங்குதுன்ற ஒரு புருவ நெறிப்பு ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் எல்லா பணத்தையும் நான் இவங்களுக்கே கொடுத்துடுறேன், இவங்களுக்கு அரசாங்கத்தை நடத்திட்டு போறதுக்கு மக்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒண்ணுமே இல்லை அப்படின்ற ஒரு வாசகம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் உண்மையா? இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு அவசியம் கண்டிப்பா இருக்கு. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசாங்க அலுவலகத்துக்கும் நம்ம போய் பாருங்க. அதுல நிறைய இளைஞர்கள் எவ்வளவோ படிப்புகளை படிச்சுட்டு ஒரு கனவோட ஒரு அரசாங்க பணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பணிக்கு வந்திருப்பாங்க. அவங்க ஒரு வழி நிறைந்த வேலையை தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிட்டு இருக்காங்கன்றது எவ்வளோ பேருக்குங்க தெரியும்? வெளியிலேருந்து உள்ளே போய் பார்க்குறவங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்? அப்படி இருக்கக்கூடிய அந்த இளைஞர்கள் எவ்வளவு கனவை தன்னுடைய மனசில் சுமந்துக்கிட்டு
என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம வந்து நிரந்தரமா அரசு ஊழியரா ஆயிடுவோம் அப்படின்ற நம்பிக்கையில வேலை பார்த்துட்டு இருக்காங்க தெரியுமா? எவ்வளோ வருஷங்க? 10 வருஷமா, 20 வருஷமா, குறைஞ்சபட்சம் 10,000 ரூபாய் சம்பளத்துக்கு, 20,000 ரூபாய் சம்பளத்துக்கு, வாங்கின சம்பளத்தை விட குறைஞ்ச சம்பளத்துக்கெல்லாம் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி வேலை பார்க்கக்கூடிய ஒரு பகுதி எவ்வளோ இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏறக்குறைய ஒரு 4 லட்சம் பேருக்கு மேலே அப்படி வேலை பார்க்குறாங்கங்க. இதெல்லாம் எவ்வளோ பேருக்கு வெளியில் இருக்கிறவங்களுக்கு தெரியும்? சத்துணவு ஊழியரா, அங்கன்வாடி ஊழியரா, மதிப்பூதியம் தொகுப்பூதியம் பெறக்கூடிய, சிறப்பு காலமுறை ஊதியம் பெறக்கூடிய ஊராட்சி செயலாளர்களா, ஊர்ப்புற நூலகர்களா, மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்களா, தூய்மை பணியாளர்களா, தூய்மை காவலர்களா, எய்ட்ஸ் கட்டுப்பாட்டில் வேலை பண்ணக்கூடிய ஊழியர்களா, குடும்ப நல ஆலோசகர்களா, டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர்ஸ்களா, எல்லா துறையிலும் இருக்கக்கூடிய கணினி இயக்குபவர்களாக, 108 வாகனத்தில் ஓடக்கூடிய ஓட்டுநர்களாக, காசநோய் பிரிவில் வேலை பார்க்கக்கூடிய அந்த ஊழியர்களாக, எம்ஆர்பி செவிலியர்களாக, அதே போல இன்னைக்கு இடைநிலை செவிலியர்களாக, ஆசா ஊழியர்களாக, டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களாக, அதே போல இன்னைக்கு காவலர் பணியிடத்திலெல்லாம் இருக்கக்கூடிய அந்த பெண் ஊழியர்கள், குறைந்தபட்ச சம்பளத்தில் வேலை பார்க்கக்கூடிய ஹோம்கார்டு என்று சொல்லக்கூடிய அந்த ஊழியர்களாக எவ்வளோ பேருங்க இப்படி கொத்தடிமை கூலி முறையில் குறைஞ்சபட்ச சம்பளத்தில் வேலை பார்க்குறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இவங்களுடைய கனவெல்லாம் என்னங்க? இந்த கனவை ஏன் கூப்பிட்டு பேசக்கூடாது? ஏன் இப்படி ஒரு வேலை நிறுத்த வரைக்கும் இந்த அரசாங்கம் கொண்டு போகணும்? இதெல்லாம் ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறாங்க? இதெல்லாம் கேட்டால் அரசாங்கம் சொல்றாங்க, ஒரு தேர்தல் காலத்துல ஒரு வாக்குறுதியை கொடுக்குறாங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்லிட்டு ஒரு 5 வருஷமா போராடுறாங்க. அந்த 5 வருஷ போராட்டத்துல ஒரு முறை கூட வாங்க இந்த முதலமைச்சரோ அமைச்சர்களோ நேர்ல கூப்பிட்டு உட்கார வச்சு என்னமா உங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டு உங்களால நிறைவேற்ற முடியல. நீங்க என்ன சொல்லி வந்தீங்க? இந்த ஆட்சிக்கு என்ன சொல்லி வந்தீங்க? நாங்க வந்தா மதிப்பூதியம் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியம் எல்லாத்தையும் நாங்க ஒழிச்சிட்டு முறையான அரசு வேலை கொடுத்த உங்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்குறேன்னு சொல்லி தானே இந்த ஆட்சிக்கு வந்தீங்க. இப்ப அதை விட்டுட்டு போராடக்கூடியவங்களெல்லாம் கொண்டு போய் வேற வேற மாவட்டத்துல விடுறீங்க, அவங்கள வந்து நசுக்குறீங்க, கஞ்சா வழக்கில் கைது பண்றீங்க, மண்டபத்துல கொண்டு போய் போட்டு அடைக்கிறீங்க, சாப்பாடு இல்லாம தண்ணி இல்லாம அந்த மாதிரி வசதிகள் எல்லாம் இல்லாம அவங்க திருப்பி அந்த நீங்க கொண்டு போய் விடுற இடத்துல இருந்து போராட்டத்தை தொடங்குறாங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும்னு ஏன் சிந்திக்க மாட்டேங்கிறீங்க? அரசாங்கம் அப்படின்றது ஒரு முன்மாதிரியான முதலாளியா இருக்கணும் அப்படின்றது தாங்க அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. ஆனா நீங்க அப்படி இருந்திருந்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு போராட்டங்கள்லாம் தேவையே இல்லை. இன்னைக்கு ஒரு சத்துணவு பகுதியில அங்கன்வாடி பகுதியில இன்னைக்கு ஒரு 40 வருஷமா அவங்க உழைப்பை கொடுத்துட்டு ஒரு பின்னாடி வயசான காலத்துல ஒரு 2000 ரூபாய் ஒரு பென்ஷனுங்க. இப்பதான் போன வாரம் தான் ஒரு 3000 ரூபாயும் 3400 ரூபாயும் பண்ணியிருக்காங்க. அவங்க கேட்குற அந்த பென்ஷனை கொடுத்துட்டு இருந்தா மீண்டும் அந்த போராட்டம் வந்திருக்குமா? ஒரு 40 வருஷம் உழைப்புல அவங்க என்னங்க கேள்வி வச்சாங்க? நீங்க என்ன சொன்னீங்க? சத்துணவுல அங்கன்வாடியில வேலை பார்க்கக்கூடிய எல்லோரையுமே காலமுறை ஊதியத்துக்குள்ள கொண்டு வந்து ஓய்வூதியத்தை கொடுத்து அவங்களுக்கு கல்வி தகுதிக்கு ஏற்ப அவங்களுக்கு பதவி உயர்வை கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னீங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஏறக்குறைய 4 லட்சம் காலி பணியிடம். அந்தந்த கல்வி தகுதிக்கு ஏற்ப அவங்களோட அந்த காலி பணியிடத்துல அவங்கள நிரப்பி இருந்தா நிச்சயமா இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்திருக்காது. யோசிக்குமா அரசாங்கம்? அதே போலதாங்க இன்னைக்கு சாலை பணியாளர்களுடைய போராட்டம். கடந்த அரசாங்கத்துல 2 முறை பழி வாங்கினாங்க. ஒரு 41 மாச கால அந்த ஊதிய இல்லாம அவங்க போராடி ஒரு 80 பேருக்கு மேல உயிரிழந்த சம்பவத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். திருப்பி அந்த தேர்தல் தேதி அறிவிச்ச பின்னாடி அதே அரசாங்கம் அவங்களுக்கு வேலை கொடுத்ததையும் பார்த்தோம். ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க அரசாங்கம் ஆட்சிக்கு வந்தா உங்களுடைய 41 மாச கால சம்பளத்தையும் கணக்கில் எடுத்துக்கிட்டு ஓய்வூதியத்துக்கு கணக்கில் எடுத்துக்குவோம், அதே மாதிரி அந்த கூட்டுறவு வங்கி கடனை தள்ளுபடி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னீங்க. அவங்களும் நீதிமன்றத்துக்கெல்லாம் போனாங்க. ஆனா அந்த நீதிமன்ற ஆணையை கூட இன்னைக்கு பல துறைகளுக்கு இன்னைக்கு வந்து அமுல்படுத்தாத ஒரு சூழ்நிலையை பண்ணிக்கிட்டே இருந்தா அவங்களும் போராட்ட களத்துக்கு வராம வேற என்னங்க பண்ணுவாங்க? அதே மாதிரி தாங்க வருவாய் கிராம உதவியாளர்கள். இன்னைக்கு அந்த வருவாய் கிராம உதவியாளர்கள் தெரியாத மக்களை தெரியாத ஒரு ஊழியரே இருக்க முடியாது. மக்கள் அவ்வளோ இன்னைக்கு கீழ்மட்டத்திலிருந்து இன்னைக்கு அவ்வளோ விஷயங்களையும் விரல் நுனியில வச்சிருக்கக்கூடியவங்க வருவாய் கிராம உதவியாளர்கள். அவங்களுக்கு வந்து இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா ஒரு காலமுறை ஊதியத்துக்குள்ள கொண்டு வந்து ஒரு இளநிலை உதவியாளருக்கு உண்டான ஊதியம் அல்லது ஒரு அலுவலக ஊழியர் உதவியாளருக்கு உண்டான ஒரு ஊதியத்தை கொடுக்குறேன்னு நீங்க சொன்னீங்க. அதையும் நீங்க வந்து கொடுக்கல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா சிபிஎஸ்ல அவங்களுக்கு பிடிச்ச அந்த தொகைக்கு உண்டான
அரசாங்கம் போடக்கூடிய அந்த பணத்தையும் இன்னைக்கு கொடுக்காம இன்னைக்கு அதை அந்த ஆர்டரை ரத்து பண்ணி வச்சிருக்கீங்க. இப்போ அவங்க போடாம இன்னைக்கு போராட்டத்துக்கு வராம அந்த பகுதி எங்க போகும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதே மாதிரி தாங்க இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள், மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்கள், அந்த தூய்மை பணியாளர்கள் பகுதி இன்னைக்கு தனியார்கிட்ட விடக்கூடாதுன்ற போராட்டத்தையே 50 நாளைக்கு மேல நடத்தி அப்படி ஒரு உத்தரவை வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா இன்னைக்கு ஒரு காலமுறை ஊதியத்துக்குள்ள கொண்டு வருவதற்கு உண்டான அந்த வாய்ப்பை நீங்க ஏன் உண்டாக்க கூடாதுன்ற ஒரு கேள்வி கூட அவங்க மத்தியில எழுது இல்லையா? அதே மாதிரி தாங்க இன்னைக்கு MTMHI என்று சொல்லக்கூடிய ஒரு பகுதி பொது சுகாதாரத்துறையில பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு 70% இன்னைக்கு தனியார்ல இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு முகாமா மாறி போயிருக்கு. இன்னைக்கு கான்ட்ராக்ட்ல, அவுட் சோர்சிங்ல, மதிப்பூதியத்துல இன்னைக்கு மாறி போயிருக்கு. கொரோனா காலத்துல எப்படியெல்லாம் அந்த பணியை அவங்க இந்த அரசாங்கத்துக்கு கொடுத்தாங்க, மக்களுக்கு கொடுத்தாங்க, எவ்வளவு பேர் உயிரை இழந்திருக்காங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு பகுதியை 20,000 ரூபாய் கொடுத்த சம்பளத்தை இன்னைக்கு 14,000 ரூபாய்க்கு மாத்தி அவங்களுக்கு தேர்வையும் நீங்க வச்சு அந்த தேர்வுல மார்க் குறைச்சு இன்னைக்கு பல பேரை எடுக்காம உண்டான ஒரு சூழ்நிலையும் உருவாக்கி இருக்கிறீங்க. MRP செவிலியர்கள் எவ்வளவு வருஷத்துக்குங்க அவங்க இன்னைக்கு கொத்தடிமை வேலைக்கு இன்னும் வரைக்கும் வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இன்னைக்கு தனக்கு ஈக்குவலா இருக்கக்கூடிய ஒரு ஊழியர் அதே அலுவலகத்துல ஒரு பணியை செய்யும் போது அவங்களுக்கு ஒரு சம்பளமோ நமக்கு ஒரு சம்பளமா இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை எவ்வளவு ஊழியர்கள் பொறுத்துக்குவாங்க? எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு பிரிவுல நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா வருஷந்தோறும் ஒரு அப்ரைசல் முறைங்க. வருஷந்தோறும் அவங்க புதுசா அப்பாயின்மெண்ட் பண்ற ஊழியர்கள் மாதிரியே இருப்பாங்க. இன்னைக்கு பிரைமரி ஹெல்த் சென்டர்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஊழியருக்கு ஒரு சம்பளமோ, இன்னைக்கு தலைமை மருத்துவமனைகள்ல வேலை பார்க்கக்கூடிய மருத்துவமனையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சம்பளமோ, ஒரே பயிற்சி, ஒரே கல்வி தகுதி, ஒரே பணி, ஆனா சம்பளத்தை மட்டும் இப்ப பிரிச்சு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை உருவாக்கும் போது அவங்க போராட்ட களத்துக்கு வராம, வேலை நிறுத்தத்துக்கு வராம எங்கெங்க போவாங்க? அதே மாதிரி தாங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு உண்டான அந்த ஊதிய விகிதம் 1/6/2009 அதுக்கு முன்னாடி 30/5/2009 வரைக்கும் வேலை பார்த்தவங்களுக்கு 1/6/2009 வேலை பார்க்கறவங்களுக்கும் ஒரே நாள் வித்தியாசம் ஒரு 3,500 ரூபாய் வித்தியாசம் வருதுன்னா வாழ்க்கை பூரா, வருஷம் பூரா எவ்வளவு இழப்பை தாங்குவாங்க? எப்படிங்க இந்த வழியெல்லாம் தாங்கிக்கிட்டு அவங்க வேலை பார்ப்பாங்க என்று சொல்லி அந்த ஒரு கோரிக்கைங்க எல்லா போராடக்கூடிய அமைப்பும் ஒரு கோரிக்கையை வச்சிருக்காங்க. அதை கூட நிறைவேற்ற முடியல அப்படின்னு சொன்னா இவங்க ஏன் போராட்டத்துக்கு வரமாட்டாங்க? அதே மாதிரி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி ஊழியர்கள் இன்னைக்குதான் நீங்க ஒரு 5,000 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இன்னைக்கு டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்கள், இன்னைக்கு அந்த டெங்கு கொசு ஒழிப்பு பணியாளர்களை புறந்தள்ளி விட்டு நாம இந்த சுகாதாரத்துறையை நடத்திட முடியுமான்னு எனக்கு தெரியல. இப்படி ஒரு 4 லட்சம் ஊழியர்கள் இன்னைக்கு இருக்காங்க. இன்னைக்கு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்ஸ் உடைய நிலைமை, எல்லா அலுவலகமே இன்னைக்கு பேப்பர் இல்லா அலுவலகமாக கணினி மயமாக மாறி இருக்குன்னு நம்ம தம்பட்டம் அடிச்சுக்கிறோம். ஆனா இன்னைக்கு அப்படி ஒரு பகுதி இன்னைக்கு அத்தை கூலியில வேலை இல்லாம இன்னைக்கு குறைஞ்சபட்ச கூலியில வேலை பார்க்கறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பகுதிக்கு மகப்பேறு விடுப்பு முழுசும் இருக்கா? மருத்துவ காப்பீடு இன்னைக்கு இருக்கா? அரசாங்கம் அறிவிக்கக்கூடிய போனஸ் இருக்கா? இன்னைக்கு சரண்டர் விடுப்பு இருக்கா? இப்படி எந்த ஒரு சலுகையும் இல்லாம இப்படி வேலை பார்க்கக்கூடிய பல பிரிவுங்க. ஊராட்சி செயலாளர்களுடைய ஒரு பகுதி, ஊர்ப்புற நூலகர்களுடைய பகுதி ஒரு பகுதி, குடும்ப நல ஆலோசகர்கள் என்ற ஒரு பகுதி, இப்படியெல்லாம் அந்த சலுகைகளை கொடுக்காம இவங்க கிட்ட நம்ம எவ்வளவு வருஷத்துக்கு வேலை வாங்கி அவங்கள கொத்தடிமைகளா வச்சிருக்கிறோன்ற ஒரு உணர்வை நீங்க முற்றிலுமா நாங்க அதை முழு நேர ஊழியரா ஆக்குவோன்னு சொன்னீங்களே, இன்னைக்கு அதெல்லாம் விட்டுட்டு போராட்டத்துக்கு வந்தா போராடுறதே பேஷன் ஆயிடுச்சுன்னு சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படிங்க மனசு வருதுன்னு கேள்வி கேட்கணும் போல எங்களுக்கு இருக்குது. இப்போ இந்த போராட்ட களத்துக்கு வரக்கூடிய, வாழ்வாதாரத்திற்காக போராட்ட களத்திற்கு வரக்கூடிய இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அத்துணை பிரிவும் போராட்ட களத்துக்கு வந்தா உங்களுக்கு சம்பளம் இல்லைன்னு சொல்றீங்க, அல்லது டிஸ்மிஸ் பண்ணிடுவேன்னு சொல்றீங்க, வேலையை விட்டு எடுத்துட்டுவான், வேற புதிய ஊழியர்களை நாங்க போட்டுக்குவேன்னு நீங்க சொல்றீங்க. ஆனா இதெல்லாம் நடக்குமான்னு எனக்கு தெரியல. அப்படியே இந்த 4 லட்சம் பகுதியையும், இந்த மாதிரி இருக்கக்கூடிய 4 லட்சம் பகுதியையும் டிஸ்மிஸ் பண்ணிட்டு வீட்டுக்கு அனுப்பிட்டு உங்களால அவ்வளோ பணியிடத்துக்கும் அவ்வளோ துறைகளுக்கும் புதிய பணியிடங்களை போட்டுக்க முடியுமா? அல்லது நீங்க போடக்கூடிய அந்த பணியிடங்களுக்கு காலமுறை ஊதியத்துல போடக்கூடிய பணியிடம், முதல் பணியிடமே காலமுறை ஊதியத்துக்குள்ள போட்டு அவங்களுக்கு ஓய்வூதியத்தையும் நீங்க கொடுக்க முடியுமா? இந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கு மனசுல எழுது. அல்லது இந்த 4 லட்சம் பேரையும் 60 வருஷத்துக்கு பின்னாடி என்ன பண்ண போறீங்க? இவங்களுக்கெல்லாம் போராடிக்கிட்டே இருக்கணும்ன்ற விருப்பம் ஒன்றும் கிடையாது.
ஆனாலும் ஏன் இந்த போராட்டம் தொடர்ந்து இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். ஏன்னு சொல்லி சொன்னால், இன்னைக்கு ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அரசாங்கம் நிறைவேற்றக்கூடிய இந்த மக்கள் நலத்திட்டங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இடத்துல, முக்கியமான இடத்துல இவங்க எல்லாமே இருக்கிறாங்க. வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு இவங்க அரசு ஊழியராக தெரியுறாங்க. ஆனால் உண்மையாக இவங்களுக்கு உண்டான வழியில் இவங்க அரசு ஊழியரே கிடையாது. இவங்களுக்கு எந்த விதமான அரசாங்கத்தினுடைய சலுகைகளும் இவங்களுக்கு இல்லை. பின்னாடி ஓய்வூதியம் இல்லை. இப்படி இருக்கும்போது இவங்க இந்த போராட்டத்தினுடைய வழிக்கு வந்துதான் ஆகணுன்ற ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலைக்கு இவங்க வராங்க. அப்ப அரசாங்கம் தானங்க கன்சிடர் பண்ணணும். அதை விட்டுட்டு இவங்க செய்யக்கூடிய வேலையிலிருந்து அரசாங்கம் கொடுக்க மாட்டேங்குதே அப்படின்னு சொல்லி சொன்னாலும், அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு நீதிமன்றத்துக்கு போய் எப்படியாவது ஒன்று வாங்கினோன்னு போனாலும் அதை எதிர்த்து மேல்முறையீடு பண்றது, அதெல்லாம் வேண்டாங்க. இன்னைக்கு மக்கள் நல பணியாளர்கள், ஒரு குறிப்பிட்ட பேர் தான் மக்கள் நல பணியாளர்கள் இன்னைக்கு உயிரோடவே இருக்காங்க. உங்களுடைய அரசாங்கத்தில் போடப்பட்ட அந்த மக்கள் நல பணியாளர்கள் இன்னைக்கு அவங்கள அந்த கல்வி தகுதிக்கு ஏற்ப அவங்களெல்லாம் அந்தந்த இடத்துல நிரப்பிட்டா அவங்க இன்னும் மாற்று கேள்வி எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி எல்லாம் நீங்க பரிசீலனை பண்றதை விட்டுட்டு ஒரு மேல்முறையீடு போயிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மீண்டும் மீண்டும் அவங்க அதே இடத்துக்கு தான் வந்து நிற்க வேண்டிய அவசியம் இருக்கு. அதுதான் ஒரு போராட்ட வடிவத்துக்கும் ஒரு காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கும் கொண்டு வந்து நிறுத்துது. இந்த காலவரையற்ற வேலை நிறுத்தத்துக்கு போய் நிற்கக்கூடியவங்களுக்கு சம்பளத்தை கட் பண்ணிடுவேன். இன்னைக்கு இடைநிலை ஆசிரியர்களுக்கு கூட சொன்னாங்க, 1 மாச சம்பளத்தை நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யாரோட வழிங்க அது? அவங்க திருப்பி வந்து அவங்களுடைய சிலபஸை முடிக்க மாட்டாங்களா? அந்த குழந்தைங்களை தேர்வுக்கு தயார் பண்ண மாட்டாங்களா? இல்லது அரசு பள்ளியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் இந்த அரசாங்கத்துக்கு நல்ல பேரை வாங்கி கொடுக்கிற மாதிரியான அந்த ரேங்கிங்கை கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கலையா? இதெல்லாம் சிந்திக்கணுங்க. அதை விட்டுட்டு போராட்டத்தை நசுக்கிறதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய பல செயல்பாடுகள் இன்னைக்கு எதிராக தான் போயிருக்குதுன்றத கடந்த கால நடவடிக்கைகள் மூலமா நான் சொல்ல விரும்புறோம். என்னன்னு சொல்லி சொன்னா, 1988 மத்திய அரசுக்கு இணையான ஊதியத்தை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு தலைமை எம்.ஆர். அப்பன், கே. கங்காதரன் அவர்கள் போராட்டத்தில் இருக்கும்போது அன்னைக்கு இருந்த ஆசிரியர் அமைப்புகள் உள்ளிட்ட துறை சங்கங்கள்லாம் போராட்டத்துக்கு வரும்போது 31 நாள் வேலை நிறுத்தங்க. அந்த 31 நாள் வேலை நிறுத்தத்தில் அரசாங்கம் இல்லை. அன்னைக்கு இராணுவ ஆட்சி, கவர்னர் ஆட்சி. அந்த ஆட்சியிலையும் கூட அந்த போராட்டத்தினுடைய வீரியத்தை பார்த்து பேச்சுவார்த்தைக்கு கூப்பிட்டு உட்கார வச்சு அடுத்த கவர்மெண்ட் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கும்னு சொல்லிட்டு ஒரு ஒப்பந்தத்தை போட்டாங்க. அந்த ஒப்பந்தத்தை போட்டு அதே மாதிரி அடுத்த ஆட்சி வரும்போது அந்த போராட்ட கால பழிவாங்கும் நடவடிக்கைகள் எல்லாமே கேன்சல் ஆச்சு. போராட்ட காலங்கள் எல்லாமே பணி நாளா வாங்கின வரலாறு அந்த போராட்ட தொழிற்சங்க தலைமைக்கு உண்டு, தொழிற்சங்க அந்த போராட்ட களத்துக்கு உண்டு. அதே மாதிரி தான் 2003 போராட்டம். எஸ்மாவை பிரயோகித்த முன்னாள் முதலமைச்சர், மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இரும்பு பெண்மணின்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரே ஆணையில் 1,70,000 பேரை பழி வாங்கினாங்க. ஆனால் இறுதியாக 999 பேர் நீதிமன்ற நடவடிக்கைகள் மூலமாக 9 மாதம் டிஸ்மிஸ் பண்ணாங்க. நீதிமன்ற நடவடிக்கைக்கு போய் மீண்டும் அவங்க வேலைக்கு வந்தாங்க. தவிர்க்கவே முடியாமல் அந்த காலங்கள் எல்லாம் பணிக்காலமாக மாற்றிய வரலாறு உண்டு. இழந்த அந்த சலுகைகளை மீண்டும் வாங்கின அந்த வரலாறு உண்டு. ஆனால் 2004 பாராளுமன்ற தேர்தலில் 40 தொகுதிக்கு 40 தொகுதியும் தோல்வி அடைந்த வரலாற்றையும் ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் கொடுத்துருக்காங்க. அந்த நிகழ்ச்சியையும் மறக்கக்கூடாது. அதே மாதிரி தாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய 2016 போராட்டம். 2016 போராட்டம் அன்றைக்கு தலைமையில் இருந்த ஆர். தமிழ்ச்செல்வி மாநில தலைவர் அவர்களும், ரா. பாலசுப்ரமணியன் மாநில பொதுச் செயலாளர் அவர்களும், அதனோடு இருந்த துறை சங்கங்களும், குறிப்பிட்ட ஆசிரியர் ஆரம்ப பள்ளி ஆசிரியர் கூட்டமைப்பு போன்ற ஆசிரியர் அமைப்புகளும் ஒரு 10 நாள் வீரம் செறிந்த அந்த போராட்டம் காத்திருப்பு போராட்டம். வேற வழி இல்லை. அரசாங்கம் போராட்டத்தினுடைய வீரியத்தை பார்த்தாங்க. 110 விதியில சட்டமன்றத்தில் வீட்டுக்கு போன முதலமைச்சர் அவர்கள் மீண்டும் சட்டமன்றத்திற்கு வந்து 11 அறிவிப்புகளை அறிவிச்சாங்க. அன்னைக்கு தானங்க போட்டாங்க. சாந்தாசீலா ஐஏஎஸ் தலைமையில் புதிய பென்ஷன் திட்டத்தை ரத்து செய்வதற்கு மட்டுமே போடப்பட்ட அந்த வல்லுநர் குழு, பழைய பென்ஷன் திட்டம்
கொடுப்பதற்கு உண்டான வல்லுநர் குழு அந்த அறிக்கையை கொடுத்துருச்சு இல்லைங்க. இது எல்லாமே கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் எங்கெங்க வந்தது உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டம்? இந்த உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டத்தில் வாழ்க்கை பூரா அவங்க கிட்ட பணத்தை பிடிச்சிக்கிட்டு கடைசியில அந்த பணத்தை நீங்களே வச்சுக்கிட்டு அதுல இருந்து 50% கடைசி மாச சம்பளத்துல நான் கொடுக்குறேன்னு சொல்லி சொன்னா இது என்னங்க வட்டி கடையா? புரியல. இப்ப அவங்க போராட்டத்துக்கு வராம என்ன பண்ணுவாங்க? அந்த 2016 போடப்பட்ட அந்த வல்லுநர் குழு நிறைவேற்றிய பழைய பென்ஷன் திட்டத்தையே அமுல்படுத்துறேன்னு சொன்ன நீங்க வாக்குறுதிய அமுல்படுத்திட்டா இந்த போராட்டம் நடக்காது. இப்படிப்பட்ட போராடக்கூடிய பிரிவை எல்லாம் ஒரு பகுதியில் நீங்க சேர்த்து வச்சு அவங்களுடைய வாக்குறுதியை, நீங்க சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றுறதை விட்டுட்டு இன்னைக்கு நீங்க அவங்கள போராட்ட காலத்துக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு துறையா நீங்க பிரிக்கிறதுல இது நிக்குமா? நான் கேட்கிற இந்த கேள்வியை நான் கேட்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு ஆசிரியர்களுக்கு பணியை செஞ்சாலும் மாணவனும் ஆசிரியரும் உட்கார்ந்து எம்ஆர்பி டெஸ்டையும் டெஸ்டையும் எழுதக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கி இருக்கிறீங்களே, இது என்னங்க காலத்தினுடைய கொடுமை? நான் கேட்கிறேன், இதே ஒரு வார்த்தையை நாங்கள் கேட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா மீண்டும் அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் திருப்பி இந்த அரசாங்கத்தை பார்த்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா நடக்குமான்னு எனக்கு தெரியல. சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அமைச்சர்களும் புதிய பென்ஷன் திட்டம் மட்டுமே அவங்களுக்கு பொருந்தும், அவங்களுக்கும் உறுதியளிக்கப்பட்ட பென்ஷன் திட்டமே பொருந்தும் என்ற ஒரு வாசகத்தை உங்களுக்கு பொருத்தினாலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்றத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அமைச்சர்களும் சட்டமன்ற உறுப்பினர்களும் டெட்டு தேர்வையும் எம்ஆர்பி போன்ற அந்த தேர்வுகளையும் நீங்க தேர்வான பின்னாடி நீங்க எழுதணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலை வந்தா அது உங்களால செய்ய முடியுமான்னு எங்களுக்கு தெரியல. ஆகையால் இவர்களை எல்லாம் ஒரு பகுதி அரசு ஊழியர்கள் என்று சொன்னாலும் அரசு ஊழியர்களுக்கு உண்டான எந்த விதமான சலுகைகளையும் அனுபவிக்காமல் மனவேதனையில் இருக்கக்கூடிய இந்த பகுதியை நீங்கள் சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால் 2021 சட்டமன்ற தேர்தலில் நீங்க சொன்ன அந்த வாக்குறுதியை நிறைவேற்றணும். அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னா போராட்டத்தை நசுக்குவதாக நீங்கள் நினைத்து அல்லது குறிப்பிட்ட ஒரு சில பகுதி மட்டுமே போராட்டத்தில் இருக்கிறார்கள் என்று கொச்சைப்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்தது என்று சொன்னால் நாளாக 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 அளவு மாற்றம் நிச்சயமாக குணமாற்றத்தை உண்டாக்கி கடந்த காலத்தை போல அந்த சலுகைகளை பெற முடியும் என்பதையும் தெளிவாக உணர்த்தக்கூடிய ஊழியர்களும் ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இன்றைக்கு இருக்கின்றார்கள். அரசு பரிசீலிக்குமா என்பதை நாங்கள் மீண்டும் கேட்டு பரிசீலித்தால் ஒரு 4 லட்சம் மதிப்பூதியம் தொகுப்பூதியம் சிறப்பு காலமுறை ஊதியத்தில் தினக்கூலியில் இருக்கக்கூடிய அந்த ஊழியர்களுடைய வாழ்க்கையில் ஒளியேற்றிய அந்த குடும்பங்களில் விளக்கேற்றிய அந்த பெரும் பேறு என்பது உங்களுக்கு இருக்கும் என்பதை இந்த பதிவின் மூலமாக சொல்ல விரும்புகின்றோம். நன்றி. நான் உங்கள் தோழர் எஸ். தமிழ்ச்செல்வி.